ஹலோ எவ்ரிவன். ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாலே பொதுவாக நாளைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன வைக்கணும் அப்படிங்கிற தாட் தான் நம்ம மண்டக்குள்ளே குறுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரெண்டு டேஸ்டியான பன்னீர் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பசங்களுக்காக. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு கிராம்பு தாளிப்புக்கு, 4 சின்ன வெங்காயம், அப்படி இல்லைனா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்குங்க. காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாயை கீரி போட்டுக்குங்க. காரம் கம்மியாக வேணும்னா உடச்சி போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும் பச்சை மிளகா. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட்டை நான் இன்றைக்கி துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு துருவ பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைம் இருந்ததுன்னா கத்தியை வச்சு நறுக்கி போட்டாலும் ஓகே. அப்படி இல்லை சுத்தமாக டைமே இல்லைனா ஃபுட் ப்ராசஸில் சாப் பண்ணி போட்டுருங்க. ஆக மொத்தத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எப்படியாவது கேரட்டை சேர்த்தா சரிதான். அடுத்ததாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த பச்சை பட்டாணியை விட காஞ்ச பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். அதனால் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்ததுன்னா குயிக்காக வெந்துடும். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பாதி ரெசிபியே முடிஞ்சிச்சு. இன்னும் வீடியோவில் ரெசிபிக்கு நேமே சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எப்படி வச்சாலும் ஓகே. பன்னீர் ரைஸ், கேரட் ரைஸ், பட்டாணி ரைஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பன்னீரை நான் இன்றைக்கி துருவி போட்டிருக்கிறேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பன்னீரை பொடியாக நறுக்கிட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கடைசியாக இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிரும் கேரட் கூட. அதனால் பன்னீர் போட்டதே தெரியாது. கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, அப்படி இல்லைனா பிரியாணி மசாலா கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா வதக்கி வைங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கேரட் லைட்டாக அந்த டார்க் ப்ரௌன் இல்லாமல் லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சாதத்தை இன்றைக்கி 1 கப் சாதத்தை வேக வச்சு சேர்த்துக்கிறேன். எப்பவும் போல் சாப்பாட்டு அரிசி தான். பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் எதுவுமே கிடையாது. நார்மல் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி. கொஞ்சமாக சாதத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அந்த சாதம் எல்லாம் அந்த அரோமா எல்லாம் உள்ளே ஏறிடும் சாதத்துக்குள்ளே. டேஸ்டான கேரட் பட்டாணி, அப்படி இல்லைனா பன்னீர் சாதம் ரெடி. எங்கிட்ட மல்லித்தலை இல்லை இன்றைக்கி. மல்லித்தலை இருந்துச்சுன்னா நல்லா பொடியாக நறுக்கி லாஸ்ட்டாக ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சாதத்து கூட செம்மையாக இருக்கும். அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு எண்ணெய், கொஞ்சமாக கூட நெய், ஒரு 3-4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இந்த ஜீரகத்தை பொரியவும் விட்டுறாதீங்க, அதே சமயம் கருகவும் விட்டுறாதீங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ், அப்படி இல்லைனா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். பொதுவாக பட்டை கிராம்பு இந்த மாதிரி சேர்த்தோம்னா அந்த ரைஸ் ரெசிபி எல்லாத்துக்குமே பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். இந்த மிளகா காரம் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்த சாதத்துக்கும் சரி, இப்போ செய்கிறதுக்கும் சரி மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா காரம் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4-5 பல் பூண்டையை 1-2 தட்டுறக்கல்லில் தட்டிக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் பல்ஸ் பண்ணி போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி தட்டி போடுங்க. அது இன்னும் ஃப்ளேவராக கிடைக்கும். பன்னீர் ஒரு 10 பீஸ் போல் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் மில்கி மிஸ்டில் அந்த மலாய் பன்னீர்னு இருக்கும், அதுதான் வாங்குவேன். மித்த பன்னீர் எனக்கு பெருசாக பிடிக்கிறது இல்லை. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணும். கிரேவிக்கும் சரி, இந்த மாதிரி ரைஸ்க்கும் சரி கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு விசில் வச்சு சேர்த்திங்கன்னா தான் கணக்காக இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக வரைக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏன் உள்ள க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. சாதம் ஒயிட் கலர்லேயும் இருக்கணும், அதே சமயம் மைல்டு எல்லோ கலர்லேயும் இருக்கணும். அதாவது சேர்த்த மாதிரி இருக்கணும், சேர்க்காத மாதிரி இருக்கணும். கரம் மசாலா, அப்படி இல்லைனா பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், லைட்டாக மைல்டான ஃப்ளேவருக்காக. நம்ம சேனலே பிரியாணி மசாலா ரெசிபி வீடியோ லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி, அதாவது பாஸ்மதி ரைஸோ அப்படி இல்லைனா சீரக சம்பா அரிசியோ யூஸ் பண்ணுறோம்னீங்கன்னா விசில் வைக்கக்கூடாது, தம் தான் போடணும். ஏன்னா விசில் வைக்கிறப்போ அது ரெண்டுமே கொலன்னு தான் இருக்கும், ஒரு மாதிரி ருசியும் சல்லுன்னு தான் இருக்கும். தம் போடுற மாதிரி இருந்தால் அந்த அரிசி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக உப்பு, நாட்டு சக்கரை அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். என்னடா புளிப்புன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சேர்க்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசியாக லெமன் சேர்க்கலாம். லெமன் வேண்டாம்ங்கிற பட்சத்தில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஒரு மைல்டான புளிப்பாக இருக்கிற தயிரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். இதுவும் வேண்டாம்னாலும் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் புலாவ் மாதிரி நல்லா தான் இருக்கும். தண்ணியோட அளவு மேக்ஸிமம் 1க்கு 2 ஊற்றுனீங்கன்னா சாப்பாட்டு அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட்டை எடுக்க மறந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.